சட்டப்பேரவையில் வந்து தொடர்ச்சி அதிமுக அமளியில் ஈடுபடுறது புறக்கணிப்பு செஞ்சிருக்கு. இந்த நிலையில் வந்து தொடர்ச்சியாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மட்டும் இப்படி பெரிய இஷ்யூவாக மாற்றுறதுக்கு காரணம் இல்லை. இல்லைங்க, இப்போது கள்ளக்குறிச்சி விவகாரம் சாதாரண விவகாரமாக ஒரு 55 உயிர் போச்சு. 100க்கு மேற்பட்ட இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அதுலேயே பல பேர் சீரியஸாக இருக்காங்க. இப்போ வர தகவல்லாம் ஏற்கனவே வந்து ஒரு செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 பேர் செத்துருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ போன முதலமைச்சர் ஏன் இப்போ போகல? இப்போ போகல, இப்போ போயிருக்க வேணாமா? போகலை. ஒன்று, நாங்கள் வந்து பார்த்தா ஓடி ஒளியிற ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு. ஓடி ஒளியிலன்னா நீங்கள் அங்கே போயிருக்க வேண்டியது தானே? அதுவும் போல் வெறும் டேபிளை மட்டும் தட்டி சவால் விட்டால் போதுமா? சட்டமன்ற டேபிளை மட்டும் தட்டி நாங்கள் ஓடி ஒளிகிற ஆள் இல்லைன்னு சொல்லி சவால் விடுறது தமிழ்நாட்டு மக்களை எள்ளி நகையாடுறேன். சரி, ஒரு 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 பெரிய அளவுக்கு வந்து ஒரு துயர சம்பவம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வித்தியாசத்தை. எங்கள் விழா இந்த தேநீர் வழங்கும் நிகழ்ச்சியில் பட்டாசு எதாவது இருந்ததா? பேண்டு கிடையாது, எதுவுமே விற்கக்கூடாதுன்ட்டேன் நான். பேண்டு விற்கக்கூடாது, பட்டாசு விற்கக்கூடாது, வெடிக்கக்கூடாது, எந்த ஒரு ஆடம்பரம் இருக்கக்கூடாது, மக்கள் பயன்படுற வகையில் இருக்க சொல்லிட்டு. ஆனால் இதே திமுக பக்கத்தில் ஃபங்க்ஷன் பண்ணாங்க, நிகழ்ச்சி, பட்டாசு வெடித்து ஆடம்பரமாக கொண்டாடினாங்க. இப்போ தமிழ்நாடே துயரத்தில் இருக்குது. அந்த துயரத்தை பற்றி கவலை இல்லை. மேலேயும் அப்படி தான் இருக்காங்க, கீழே அப்படி தான் இருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டேன், இந்த பட்டாசு வெடிக்கக்கூடாது, பயன்படுற மாதிரி இருக்கட்டும், அது மட்டும் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து திறந்த விஷயம் உங்களுக்கு சந்திச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஒரு உள்ளாட்சி கையில் ஒரு உள்துறை கையில் வச்சுருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து மாற்றிட்டீங்க, எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. மதுவிலக்கு ஆயத்துறையில் இருக்கிற மேல் மட்டத்தில் இருக்கிற ஏடிஜிபியிலேருந்து எல்லாரையும் மாற்றி விட்டீங்க. இதுக்கெல்லாம் யார் அமைச்சர்? அந்த துறைக்கு தலைவர் யார் சொல்லுங்கள்? துறைக்கு தலைவர் யார்? சாட்சாத் மு.க. ஸ்டாலின் தானே தலைவர். சாட்சாத் வந்து உள்ளாட்சித்துறை உள்துறை அமைச்சர் யார்? திரு ஸ்டாலின் தானே. அவர் ஏன் ரிசைன் பண்ணல இன்னும்? அவர் ரிசைன் பண்ணி ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேணாவா? இல்லை, உள்துறையை வந்து அவர் தூங்கி இந்த மாதிரி வந்து கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு தூங்கு மூஞ்சி அரசாங்கத்தால் உள்துறை கையில் வச்சுக்கிட்டாலும் நடக்கிறதுனால பல உயிர்கள் சேதப்படுது. அப்போ நான் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது யாராவது அங்கே செயல்படுற மந்திரிகிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியது.